ருக்கு, அடுத்த வருஷம் நீயே இதே மாதிரி ஒரு குழந்தை பெத்துக்கணும். ஏன் நான் இந்த குழந்தைய கொஞ்சம் கூடாதுங்கிறதுக்காக சொல்றேளா, இல்லை நானும் குழந்தை பெத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேளா? அசடு அசடு, நான் ஆத்மாத்மா தான் சொன்னேன். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எப்பவும் இந்த ஆத்துல குழந்தை அழகு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். சரி, உங்க ஆசை நிறைவேறணும்னு நான் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அப்ப அடுத்த வருஷம் மறுபடியும் பெற்று பார்ப்போம். குழந்தைகள் ரெண்டும் அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் தவிட்டு பானை எல்லாம் தனம். அண்ணா நீங்க ஓகோன்னு இருக்க போறேன். நம்ம எல்லாத்தையும் கதை கண்ட மாதிரி பேசுற. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நட்சத்திரம் ஆகாசத்தை பார்க்கறான் பாரு. என்னாச்சு மணி? ஒண்ணும் கண் கலங்காதீங்க மணி. ஆண்டவன் நிச்சயமா கண் திறப்பா. அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு. அடுத்த வருஷம் வரும் போகும். என் வயிற்றுல ஒண்ணும் வரப்போறது இல்ல. அந்த ஆசையை விட்டு 1 வருஷம் ஆச்சு. மணி எனக்குதான் ரெட்டையா பிறந்திருக்கேன் மணி. அதுல ஒண்ணு நீங்க எடுத்து பழங்கோ பாருங்க. வருத்தப்படாதீங்க. சிரிங்க சிரிங்க மணி. எங்கிட்டும் என்னடா தொட்டிலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடுத்த வருஷம் இதே மாதிரி தொட்டில் போடணும். அதுல உன் குழந்தை தவழணும். வேகத்தை பாரு. சிவராமா, கவலைப்படாத. இல்லை சேஷன், நான் கவலைப்படுறதை இப்போ நிறுத்திட்டேன். சந்தானம் போது எங்கள் குழந்தை நினச்சிக்கிறோம். அதான் 1க்கு 2 இருக்கு. என்னம்மா தொட்டிலே பார்த்துட்டு இருக்கேள்? வேற குழந்தையில பார்த்து பூரிச்சு போயிட்டேல? எப்ப ஜாதகம் கணிக்கலாம்னு சொன்னேன்னா? இன்னைக்கு என்ன பொடி போடலையா? தும்மலையே காணோம். நல்ல விஷயம் நடக்கும்போது தும்ம வேண்டாம்னு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கேன். ஜாதகம் சொல்றேன். எல்லாத்துக்கும் நேரம் காலம் கிரமம்னு இருக்கு. சமய சந்தர்ப்பம் பார்த்து சொல்றேன், கணிச்சுக்கலாம். இங்க பாரு, சிவராம ஒன்னையே பார்த்துட்டு இருக்கான் பாரு. என்னன்னு கவனி. என்ன சிவராமா? இதுக்கு மேல பிரியா பத்தி என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். என்னப்பா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. எதுக்கு? இல்ல, நான் டென்ஷனா இருந்தப்போ நீங்க பிரியா பத்தி கேட்டதும்
யோசிக்காம கத்திட்டேன். ஐ எம் சாரி ஆண்டி. எனக்கு தெரியும் நீ டென்ஷனில் வந்திருக்கேன்னு. அதனால தான் பிரியா பற்றி சொல்லி உன்னை கூல் டவுன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுவே உன் டென்ஷன் அதிகப்படுத்திருக்கு. என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? உன் பேரை நான் என்னைக்குப்பா கோவப்பட்டிருக்கேன்? சின்ன வயசுலேருந்து என்னை வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, கம்பெனி நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்கீங்க. இது எதுவுமே நினச்சி பார்க்காம நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதான் எனக்கு உன் பேரில் கோபமோ வருத்தமோ இல்லைன்னு சொல்லிட்டேனே. இல்லை, இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். தப்புன்னு தோணிடுதோ இல்லையோ, அப்பவே நீ சரியாயிட்டேன்னு அர்த்தம். போ, கவலைப்படாம மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கும். போ. না আছে দেখেই খাচ্ছে। এই ওয়েটারকে বলে অন্য কিছু প্লেটে দিয়ে দেবো? অন্য কিছু মানে? কাঁচা লঙ্কা। এই লেখা বন্ধ করে দিল রে। এক্সামের জন্য পড়ছিল, ভুলে গেছে মনে হয়। এই দেখে মনে হচ্ছে না কলেজ স্টুডেন্ট, বড় বড় লাগছে না? ফেল ফেল করে আসছে। কিছু তখন থেকে আমি তো একই কথা বলে যাচ্ছি, তাও পড়ে চলে। দেখে মনে হচ্ছে লেখক। আরে আমাদের বাংলা সাহিত্য থেকে কেউ বেশি লিখে ফেলবে? Excuse me, madam. Do you know Tamil? எதை கேக்குறீங்க? So, உங்களுக்கு தமிழ் தெரியும். இத்தனை நேரமா என்ன பேசிட்டு இருந்தீங்க? நாங்க சும்மா பெங்காலியில பேசிட்டு இருந்தோம். அதான் பெங்காலி தான். பெங்காலில என்ன கிண்டல் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது அது? லுக், உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியுமோ அதே மாதிரி எனக்கு பெங்காலி தெரியும். Do you get that? நான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாம் கொல்கத்தாவில் தான். நான் இந்த ஊருக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கும் பெங்காலி லிட்ரேச்சர் தெரியும். அதே மாதிரி தமிழ்ல எத்தனை இலக்கியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே நாட்டில் இருந்துகிட்டு என்னது உன்னதுன்னு பிரிச்சு பேசாதீங்க ப்ளீஸ். We are extremely sorry. மிஸ் சாரி, பிசாஸ் கொரினா என்ன அர்த்தம்? You don't believe in sorry. அதான், ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட் திஸ் அகைன். Superb shot. This is tremendous batting already. A 6 to start off the over, and now a lovely wristy flick to get the boundary. Shoaib Akhtar providing him with that extra bit of opportunity with his pace. All he had to do was to may as well throw the plates and get வேற ஏதாவது சிலுமிஷம் பண்ணிருக்கியா? போலீஸா இருக்க போதுடா. There will be a counter attack from the Pakistani bowlers, that's for sure. டேய், ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்குதுடா. மச்சான், உண்மையா சொல்லுடா, இது ஏதாவது அடுத்த கேஸா? டேய், என்ன நம்புடா. சரி, பிரச்சனையை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம், வா.
உங்களுக்கு யார் வேணும்? சூர்யா, மிஸ்டர் சூர்யா இல்ல? சூர்யா வரதுக்கு நைட் ஆகும். ஆமா, நீங்க யாரு? உங்கள யாருடா காயத்ரிக்கு இமெயில் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பினவன்?